இந்த சர்வே நம்பர்ஸை நான் சொன்னேன். 100 and 101 தான் வந்து இடி இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ணிருக்கு அப்படின்ற விவரத்தை நான் சொன்னேன். அதே போல ஃபேஸ் 1ல எல்லா பிளாட்ஸும் வித்து போயிடுச்சுன்னு சொன்னேன். அந்த ஃபேஸ் 1ல வித்த பிளாட்ஸுக்கெல்லாம் 90% எப்படி பேங்க் ஃபண்டிங் பண்ணிருக்கு அப்படின்றதையும் நான் சொன்னேன். இப்போது எப்படி வங்கிகள் 90 முதல் 92% வரை ஒரு வீட்டு மனைக்கான கடனை தருகிறார்கள் என்பதுதான் இதில் நாம் யோசிக்க வேண்டிய கேள்வி. இப்போ நீங்க சோழிங்கநல்லூர்லாம் விலை அதிகமாயிடுச்சு, தாம்பரம் தாண்டி எங்கேயாவது கிளம்பாக்கன்னு எடுத்துக்கலாம். கிளம்பாக்கத்துக்கு பக்கத்துல நீங்கள் ஒரு 2400 சதுர அடி மனையை வாங்குகிறீர்கள் என்றால் அந்த மனையோட விலை 10 லட்சம் இருக்குன்னா வங்கி அதிகபட்சம் உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கும். ஏன் கொடுப்பாங்கன்னா கைட்லைன் வேல்யூ இவ்வளவுதான் இருக்குன்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் வங்கி 10 லட்சம் பிளாட்டுக்கு 9 லட்சம் வங்கி கடன் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நிலத்தின் கைட்லைன் வேல்யூ உயர வேண்டுமா இல்லையா? ஆன் பேப்பர் பத்திரப்பதிவு துறையின் கைட்லைன் வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதுல எவ்வளவு நாங்க லோன் தரணும்ன்றத வங்கிகள் முடிவு செய்யலாம். சோ அந்த கைட்லைன் வேல்யூவை எப்படி ஏத்துறது? இப்ப நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த கைட்லைன் வேல்யூவை மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசு உயர்த்தி இருக்கிறது, 4 முறை உயர்த்தி இருக்கிறது. இதத்தான் கிரெடாய் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல சொன்னாங்க, எங்களால எதுவுமே பிசினஸ் பண்ண முடியாது, வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த காம்போசிட் வேல்யூன்ற ஒரு புதிய மதிப்பீட்டு முறையை தமிழக பத்திரப்பதிவுத்துறை அறிமுகப்படுத்திய பிறகு ஏகப்பட்ட வழக்குகள் இந்த கிரெடாய் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஏன் இதை தமிழக அரசு மீண்டும் மீண்டும் இந்த கைட்லைன் வேல்யூவை உயர்த்திக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திற்காக தமிழக அரசு மீண்டும் மீண்டும் கைட்லைன் வேல்யூவை உயர்த்தி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 10 கிரவுண்டு லே அவுட் போடுறேன். என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, 10 லே அவுட் போடுறேன். என்ன பண்ணுவேன்? லே அவுட் போட்டேன்னா மார்க்கெட்ல எல்லாரும் வாங்கிக்கிங்க சார், விலை கம்மியா கிடக்குது, வாங்கினீங்கன்னா வாட்ச் தரேன், டிவி தரேன், இப்படிதான் எல்லாரும் பண்ணுவாங்க. அதற்கு பதிலாக நான் ஒரு லே அவுட் போட்டு 10 கிரவுண்ட் இருக்கு, ஒரு கிரவுண்டு 10 லட்சம்னு வச்சுக்கலாம், மொத்தமா 1 கோடி. நான் என்ன பண்றேன்? மருது கிட்ட கூப்பிட்டு ஒரு கிரவுண்டு நீ வாங்கிக்க, அருள்மொழிகிட்ட கூப்பிட்டு நீ ஒரு கிரவுண்டு வாங்கிக்கன்னு சொல்லிடுறேன். ஸோ மருதுவும் அருள்மொழியும் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா பேங்க்குக்கு போய் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு 10 லட்சம் விற்கிது, எனக்கு லோன் கொடுங்கன்னு கேட்டோன்னா பேங்க்ல 9 லட்சம் கட்டிடுவாங்க. 9 லட்சம் யாருக்கு போகும்? ஜி ஸ்கொயருக்கு போகும். ஸோ ஜி ஸ்கொயருக்கு 9 லட்சம் ஒயிட்ல வந்துருது. இப்ப இதோட இஎம்ஐ யார் கட்டணும்? யாரு லோன் வாங்கினாங்களோ அவங்க கட்டணும். அந்த லோனை ஜி ஸ்கொயர் கட்டிக்கும். புரியல? நான் இப்ப சொல்றேன், இப்ப நான் லே அவுட் போடுறேன், நான் தான் ஜி ஸ்கொயர், நான் லே அவுட் போடுறேன், ஓகேவா? உங்களை கூப்பிட்டு நீ எதுவும் காசு கொடுக்கறனா போய் நீங்க பேங்க்ல லோன் வாங்க, பேங்க்ல துட்டு தருவாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க போய் பேங்க்ல போன உடனே ஒரு பிளாட்டுக்கு 9 லட்சம் ரூபாய் லோன் தந்துடுறாங்க. லேண்ட் உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். இஎம்ஐ கட்டணும்ல, நீங்க இஎம்ஐ நான் கட்டிக்கிறேன். நான் தானே உன்னை வாங்கவே சொல்றேன், நீ எடுத்துட்டு ஓடிடுவியா? நான் தானே லேண்ட் வாங்க சொல்றேன், நீ ஆளு. இது நன்றாக உன்னிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இது வெறும் மணி லாண்டரிங். உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, இந்தியா முழுக்க அரசுக்கு வருவாயை அதிகரிக்கணும்ன்றது எல்லா அரசுகளுக்கும் நோக்கம் இருந்தாலும் பத்திரப்பதிவுத்துறை இப்படி கைட்லைன் வேல்யூவை சட்டவிரோதமாக கிரெடாய் வந்து வெளிப்படையா விளம்பரம் கொடுக்கிற அளவுக்கு ஏன் உயர்த்த வேண்டும்? ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? எல்லாரும் புலம்புறாங்க, ஸ்டாம்ப் டியூட்டி அதிகம், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அதிகம்ன்றாங்க. மீண்டும் மீண்டும் ஏன் அரசு இதை உயர்த்தி கொண்டிருக்கிறது? ஏன் உயர்த்துகிறது என்றால், ஏன் அந்த மதிப்பை ஏத்தினாதான் வங்கிகள் கடன் கொடுக்க முடியும். இப்போ இதுல வங்கிகளுக்கு இதுல ஏதாவது சிக்கல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வங்கிகளுக்கு மகிழ்ச்சி. ஹவுசிங் லோனே போகாம இருந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்துல கரெக்டா ஹவுசிங் லோனுக்கு, அதுவும் வீட்டு மனைக்காக ஹவுசிங் லோன் கேட்டு வர்றாங்க, கரெக்டா மாசம் மாசம் இஎம்ஐ வருது, சரி கட்டல. வங்கிகளுக்கு என்ன பிரச்சனை? மனை எடுத்துக்கலாமா? இப்போ வங்கிகளுக்கு வின்-வின் சிச்சுவேஷன். வங்கிகளுக்கு பணம் வந்துடும், ஜி ஸ்கொயருக்கு பணம், ஏராளமான பணம் ஒயிட்ல வந்துடும், எவ்ரிபடி இஸ் ஹாப்பி.